அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கார குழம்பு தான் செய்ய போகிறாங்க. என்ன காய் போடுறோம் பார்த்தீங்கன்னா, பெரிய கத்திரிக்காய் ஒரு கேஜி வரும், ஒரு டைம் அரை கேஜி கூட வரும். அந்த கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் அது 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா 2 கட் பண்ணி இவ்வளோ ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாகிடுச்சு. தக்காளி, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, புளி, உப்பு, கடுகு கலப்பு, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, வீட்டு மிளகாய்த்தூள், பலாக்கொட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு 2-3 பீஸ் இருந்தது. அது தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இவ்வளோ தாங்க, ஓகேங்களா. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதை கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சிச்சிங்க. வெங்காயம் போட்டுடலாம். உரிச்சு பூண்டு போட்டுடலாங்க. இது கூடவே தேவையான உப்பு போட்டுடலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஐடு செய்யலாம், ஓகேங்களா. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். நம்ம எல்லாமே நமக்கு தேவையான மசாலா அத்தனையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து காய்கெல்லாம் போட போகிறோம். காலிஃப்ளவரு, பெரிய கத்திரிக்காய், அது பார்த்திங்கன்னா பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளி வதங்க போதுமாக இருக்கும். பச்சை பட்டாணி போட்டுடலாங்க. அடுத்து காலிஃப்ளவர் போட்டுடலாம். காலிஃப்ளவர் 1. அடுத்து நம்ம கத்திரிக்காய் போட்டுடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்லா களி போட்டுங்க. இது சின்ன குக்கராக இருக்குது, கலக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. க்ளீனாக கலக்குங்க. புளியை கரைச்சிடலாங்க. அந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளியை அது கூட ஊற்றிடலாம். பாத்திரத்தில் தனியாக செய்கிற மாதிரி இருந்தால் புளி காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஊற்றலாம். நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். எல்லாமே ஃபஸ்ட்டில் போட்டு கட்டாக மூடி போட்டு 2 விசில் விட்டால் எல்லாம் க்ளீனாக வெந்துடும், ஓகேங்களா. அது கருணைக்கிழங்கு, பலாக்கொட்டை இருந்தது, அது வேக வச்சுருந்தோம். அதையும் போட்டுடலாம். போட்டு எல்லாம் கலந்துங்க. கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு க்ளீனாக வேக வச்சுங்க. சூப்பராக வந்துடும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க. உப்பு காரம் செக் பண்ணிட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் காரக்குழம்பு ரெடி, ஓகேங்களா. அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டாச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு க்ளீனாக வேக வச்சுட்டா சூப்பரான வெஜிடபிள் காரக்குழம்பு ரெடி, ஓகே. குக்கர் மூடி போட்டாச்சுங்க. 2 விசில் வந்தோன்னா எடுத்துடலாம். இப்போ விசில் வரப்போகுதுங்க. ஃபஸ்ட் 1 வந்துடுச்சு. இப்போ 2வது விசில். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள் காரக்குழம்பு சூப்பராக செய்துட்டோம். பெரிய கத்திரிக்காய், காலிஃப்ளவரு, அடுத்து கருணைக்கிழங்கு ஒரு 2 பீஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு சூப்பராக அருமையாக செய்துட்டோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம சாத்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு பரம கரெக்டாக செய்திருக்கோம். ஓகே காய்ஸ், நீங்களும் வெஜிடபிள் இருந்தால் இதை இவ்வளோ காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள், ஓகேங்களா. சூப்பராக டிக்கா இன்னும் டிக்கா பண்ணலாம் நீங்கள். நான் ஓரளவுக்கு லைட்டாக தனியாக இருக்குது, ஓகேங்களா. அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டுடலாங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.